ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளை பூசணிக்காய் அல்வாங்க. சூப்பரான அல்வா. இந்த வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு நான் மீடியம் சைஸ் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காயில் பாதி பூசணிக்காயை எடுத்துட்டேங்க. அந்த பாதி பூசணிக்காயில் உள்ளே இருக்க விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீக்கிட்டு மேலே இருக்க பச்சை தோலையும் செத்திட்டு காய் துருவுற கிரேட்டரில் வச்சு பெரிய கண்ணில் வச்சு துருவி எடுத்துட்டேங்க. அது நல்லா ஒரு தாம்பாளத்துக்கு இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் இருந்துச்சுங்க. நல்லா ஒரு அடிகனமான கெட்டியான வானலை வச்சு செய்கிறோம். பாருங்கள், இந்த ஒரு தாம்பாளத்துக்கு ஃபுல்லாக இருந்தது. இந்த கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் வந்ததுங்க. அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதேங்க. தண்ணியும் ஊற்றி தான் நம்ம செய்யணும், சரிங்களா? அதையும் ஊற்றி அந்த வானலில் போட்டு செய்யுங்க. இந்த அல்வா செய்கிறதுக்கு முடிஞ்ச அளவு நீங்கள் கெட்டியான அடிபாகம் கெட்டியாக உள்ள பாத்திரத்துலேயே வச்சு செய்யுங்க. அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லா வரும். ஒட்டாது, நல்லா கிளறதுக்கும் இதாகும், அடி பிடிக்காது, சரிங்களா? பாருங்களா, இப்போ ஒரு வானலுக்கு ஃபுல்லாக வந்துச்சுங்களா? இந்த பூசணிக்காயை போட்டு கிளறுங்க. ஃப்ளேம் நீங்கள் கம்மியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமெல்லாம் இல்லைங்க, ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாங்க. நீங்கள் பயப்படாமல் இது கிளறலாம், அடி பிடிக்காது. பாத்திரமும் நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த பூசணிக்காயில் உள்ள தண்ணியும் வெந்து வரத்துக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும், சரிங்களா? அப்படியே போட்டு நீட்டாக நம்ம கிளறிட்டே இருக்க வேண்டியது தாங்க. அந்த கிளறி வரும்போது அந்த தண்ணியும் சுண்டி வந்துடும். அந்த தண்ணியில் காய் நல்லா வெந்து வந்துடுங்க. இந்த இதில் இந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு சர்க்கரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 பாகத்துக்கு 1 பாகம் தான் சர்க்கரை போடணுங்க. நம்ம 2 கிண்ணம் இந்த பூசணிக்காய் இருந்ததுங்க, துருவன பூசணிக்காய். அதுக்கு 1/2 கிண்ணம் தான் நம்ம சர்க்கரை போட போகிறோங்க. பாருங்கள், 1/2 கிண்ணம் ஒயிட் சுகரு. நல்லா காய் வெந்து வந்துருச்சு, அந்த தண்ணியும் சுண்டி வந்துச்சு இல்லையா? வந்ததுக்கப்புறமா இந்தமாரி 1/2 கிண்ணம் சர்க்கரையை போட்டு நம்ம கிளறணுங்க. கிளறும் போது திரும்பவும் அது லிக்விட் ஸ்டேஜுக்கு வருங்க, தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம கிளறினோம்னா அந்த சர்க்கரை உருகி அதுவும் சுருண்டு வந்துடும். நல்லா காயில் பூசணிக்காய் இதில் நல்லா சுருண்டு வந்துடுங்க. அந்த அளவு கிளறணும். நம்ம இதுலேயே என்ன பண்ணணுன்னா சைட் பை சைடு நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா உடச்சி ஒரு தட்டில் வச்சுருக்கேங்க. அதை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறோங்க. வறுத்து எடுத்து அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரை போட்டாச்சு, இனிமேல் சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அதை ரெடி பண்ணி நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக இழுக்காதுங்க. ஒரு 1/4 கப்பு இருந்தால் போதும். 1/4 கப்பு நெய் இருந்தாவே நம்ம அல்வா ஃபுல்லாக செஞ்சு எடுத்துடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துறோங்க. நான் ரெட் கலர் போடல, இந்த தடவை எல்லோ கலர் போட்டிருக்கேங்க. லெமன் எல்லோ போட்டிருக்கேங்க. பாருங்கள், எப்படி அப்படியே ஷைனிங்காக அப்படியே தகன்னு கண்ணை பறிக்கிற மாரி இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில். இப்போ இதில் நம்ம கிளறிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ பார்க்கவே கண்ணை பறிக்கிற மாரி இருக்குது. இது செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா அப்படைசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு யாரும் இது பூசணிக்காய் அல்வான்னு சொல்ல முடியாது, அந்தளவு இருக்குங்க. பாருங்கள், ஏலக்காய் பவுட்ரு போடணுங்க. நான் வெண்ணிலா எசன்ஸ் போட்டேங்க. நீங்கள் வெண்ணிலா எசன்ஸும் போடலாம், இல்லை 4-5 ஏலக்காய் ஒயிட் சுகரோடு போட்டு பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வெண்ணிலா எசன்ஸ் போட்டேங்க. போட்டு அப்படியே பொறுமையாக கிளறிட்டே இருந்தோன்னு வைங்களேன், ரெடி ஆகிடுச்சு. முக்காப்பாக தான் வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த முந்திரி பருப்பை மேலே கொட்டிட்டு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிளேட்டில் கொட்டி மேலே டாப்பிங்ஸ் போடுறதுக்காக போட்டு இப்போ நல்லா கிளறுங்க. 90% எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு தாம்பாளம் எடுத்து அதில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யும் ஊற்றுறோம். ஒரு 1/4 கப்பு நெய். பாருங்கள், எல்லாம் சுருண்டு வந்துருச்சு பாருங்களேன், தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதனால் இனிமேட்டுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாங்க. 1/4 கப்பு வச்சுருக்கோம்ல, அதை ஒரே இதாக ஊற்றாமல் 2 இதாக பிரித்து ஊற்றுங்க. முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு கிளறிட்டு அப்புறம் மீதியை ஊற்றிக்கலாம், சரிங்களா? இதை கிளறுங்க. நல்லா கிளறிட்டு பாருங்களேன், அப்படியே என்னமோ நான்ஸ்டிக் பேனில் ஒட்டாமல் வரும் பாருங்க, அந்தமாரி வருது அழகாக. இந்த வானல்லே ஒட்டாதுங்க. நீங்கள் நல்லா கிளறி எடுக்கும்போது இந்த ஸ்மூத்தாக வரும் நல்லா அல்வா. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த நெய் ஊற்றினதை கிளறினது எங்கேன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். திரும்பவும் இருக்கிற நெய்யும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறிட்டு எடுத்து நம்ம அந்த தாம்பாளத்தில் ஒரு பிளேட்டில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, தடவி வச்சுருக்கோம்லங்க, அதில் எடுத்து கொட்டிடுங்க. கொட்டி ஆற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. வெள்ளை பூசணிக்காய் அல்வா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுங்க.
நம்ம கடையில் விற்கிறது வாங்காமல் வீட்டிலையே நம்மக்கிட்ட இருக்க பொருள்களை வச்சு நம்ம நல்லா டெய்லி ஒரு ஸ்நாக்ஸு ஸ்வீட்டுன்னு பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த லீவை நல்லா இந்தமாரி செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாருங்கள், வானலை எடுத்து சாய்ச்சா தானாக கொட்டிடுது பாருங்கள். அந்தளவு ஸ்மூத்தாக நல்லா வந்துருச்சுங்க. அப்படியே லேசாக டேப் பண்ணி விடுங்க. பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மீதி கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருந்தோம்ல வறுத்தது, அதையும் போடுங்க. போட்டு அப்படி லேசாக இது பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.